அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன். ஏ மனித குலமே, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேத விற்பன்னர்களால் உங்களுக்கு விளக்கி வைக்கின்ற அர்த்தத்தை அந்த இந்த இடங்களுக்கு பொருத்தமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் தஆலா. இந்த குர்ஆனை அரபி பாஷையில் இறக்கினோம். அரபி பாஷையில இறக்கியதற்கு காரணம் என்ன? நீங்க விளங்க வேண்டும், லஅல்லக்கும் தஅகிலூன் என்று சொல்லுகின்றான். அப்படி என்றால் உலகத்திலே படைப்பினங்களை படைத்தது ரப்புல் ஆலமீன். படைப்பினங்களின் தாரதன்யத்தை, அகத்தை, புறத்தை, அனைத்து தரத்தையும் புரிந்திருக்கின்றவன் அல்லாஹ். அவனுக்குத்தான் இந்த மனிதனுக்கு எந்த பாஷையை கொடுத்தான், வேதம் அங்கு விளையாடும், அவன் நல்லவனாக வருவான் என்று இறைவனுக்குத்தான் தெரியும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா நான் அரபி பாஷையில் இறைக்கின்றேன். மனித குலத்தினுடைய அவனுக்கு வருகின்ற வேதம் அங்கே வாதத்தை தொடுக்காமல், விவாதம் பண்ணாமல் விளங்குவதற்கு சரியாக வேத வரிகளுக்கு இடம் தரும் என்பதற்கு அரபி பாஷையிலே இறைக்கிறேன். கன்னடம் என்று சொன்னால் கஸ்தூரி என்று பொருள். சமஸ்கிருதம் என்று சொன்னால் நன்றாக செய்யப்பட்டது என்பது பொருள். மலையாளம் என்றால் மதுரம் என்று பொருள். தமிழ் என்றால் தமிழுக்கு அமிழ் என்று வேர், அந்த தமிழ் இந்த தமிழ் எமது உயிருக்கு நேர் என்று பாரதி சொன்னான். அருமை சகோதரர்களே, ஆனால் அரபு என்று சொன்னால் இப்போ நன்றா செய்யப்பட்டிருந்தாலும், அது கஸ்தூரியா இருந்தாலும், அது மதுரமாக இருந்தாலும் அது நிச்சயமா விளங்காது. அது உள்ளதான் இறங்கும். மதுரம்னா நல்லா இப்ப சுவிய குடிச்சிய முதலாவது கேட்டா தாவூதிலிஸ்து அல்லாஹ் தஆலா தவ்வலல்லாஹு அம்ரஹு அஹ்ஸன அம்ரஹு. அவ கேட்டா என்கிட்ட வந்து, நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் இத மாதிரி எல்லாம் விளையாட்டு வச்சுக்க கூடாது, குடிக்கக்கூடாது, ஒண்ணுமே குடிக்காத, நோன்பு வைக்கட்டும் அப்படின்றவேன். அதனால இது என்ன பகல்லையில நோம்பும்பா, நான் இரவு வந்து சௌமு நகார் இல்ல சௌமில்லை வைங்க, நான் பேசி முடிக்க வரைக்கும் நோம்பு அப்படின்னு சொல்லிடுது. சங்கைக்குரியவர்களே, அரபு என்று சொன்னால் தெளிவு என்ற அர்த்தம். கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்களே, ஒரு பாஷையில் தெளிவிருந்தால் தான் விளங்கும். அரபி என்று சொன்னால் ஈதாக தெளிவுபடுத்துதல் என்ற அர்த்தம். ஆகவேதான் அல்லாஹ் அந்த குர்ஆனை, வேதத்தை, கடைசி வேதத்தை ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து எது வந்ததோ அந்த வேதத்தை அரபி பாஷையிலே இறைவன் இறக்கினான். அரபி பாஷையில் இறக்கின அந்த வேதம் சாதாரண வேதம் அல்ல. அவர் தான் ஆஞ்சில் மண்ணை சார்ந்த கா அப்துல் கபூர் சொல்லுகின்ற போது ஒரு கவிதையில் சொல்லுகின்றார், தோண்டுகின்ற கேணியை போல் குர்ஆனை பற்றி சொல்றாரு. குர்ஆனுடைய வளம் என்ன, அதனுடைய வளம் என்ன? அது தோண்டுகின்ற கேணியை போல், தூண்டுகின்ற விளக்கினை போல். நம்ம வீட்டுல எல்லாம் அப்ப குத்து விளக்கு இருந்தது, தூண்டுறோம். இப்ப எலக்ட்ரிக் சுவிட்சை தட்டணும்னு எரியும். அப்ப தூண்டுகின்ற விளக்குன்னு போய் என்ன இப்படி தவறா சொல்றாருன்னு இளைய சமுதாயம் நினைக்கும். அது அந்த கால வரலாற்றை இப்போ ஒரு புரட்டி கொஞ்சம் திணிக்கிறது. அப்ப பாருங்க, தோண்டுகின்ற கேணியை போல், தூண்டுகின்ற விளக்கினை போல், தாண்டுகின்ற தாரணிக்கு தக்கதொரு திருமறையா. இந்த தரணி இருக்கே, தாண்டி ஒங்கே இருக்க மாட்டோம், வந்தும் கொஞ்சம் காலம் இருந்துட்டு போயிருவோம். அதற்கு ஏற்ற திருமறை எல்லா காலங்களிலும் எவனாக இருந்தாலும், அதாவது கல்லூரியோ பல்கலைக்கழகமோ விஞ்ஞான கூட்டமோ திருக்குர்ஆன்ல எதையும் ஒரு புள்ளிய கூட குறை சொல்ல முடியாது. அல்லாஹ் எடுப்புல வாதத்தை வச்சு அடிச்சுட்டான். முதலாவது சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. எந்த அறிவாளிக்கு இங்க வேலை, அவன் மண்டைக்கு இங்க திருத்துத வேலை கிடையாது, இது சுத்தமானது, எல்லாம் அங்கிருந்து புடம் போட்டு தான் வந்திருக்கு என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதனாலதான் இவ்வளவு நாட்களாக எவ்வளவு விஞ்ஞானத்துக்கெல்லாம் படிச்சவெல்லாம் பார்க்க ஒண்ணு நடக்கல. சொல் சுருக்கம் பொருள் விளக்கம் நிறைந்த பாஷை அரபி பாஷை. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். இம்ரவுல் கைஸ்னு அரபு நாட்டில் ஒரு பெரிய புலவன் இருந்தான், ரொம்ப பெரிய புலவன். அவன் மேல எல்லாவனுக்கும் போராம இருந்தது. இவனை ஆளை தீர்த்து கட்டணும்னு முடிவு செஞ்சான். அது ஒரு நாள் காட்டு வழியே அப்படி வந்துகிட்டு இருந்தான், அந்த ஓரப்பாதையா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் சில கவிஞர்கள் போய் இவனை பாத்தியா ஓதினா அங்கே பக்கத்துல போய் நின்னான். அது பக்கத்துல, என்னையா உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அது பொதுவாக அரபுகளுடைய பழக்கம். கடைசியில ஒருத்தனை ஏதாவது தீர்த்து கட்ட போறான், ஏதோ ஒரு அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது. அப்ப இம்ரவுல் கைஸை பார்த்து கேட்டான், உனக்கு என்ன இப்ப வேணுமா, சாயா குடிக்கா இட்லி திங்கியான்னு கேட்டான். அவன் சொன்னா, எனக்கு ரெண்டுமே வேண்டாம்டா அப்படின்னு சொன்னான். ஆனா ஒரு செய்தி இருக்கு, அதை மட்டும் ஒழுங்கா போய் சொல்லணும் என் மக்களிடத்துல அப்படின்னு சொன்னான். அப்படியா, சொல்லு, என்ன சொல்ல போற? இன்னபின தைய இம்ரயில் கைசி இன்னாபாக்குமா, இன்னபின தைய இம்ரவுல் கைசி இன்னாபாக்குமா. பாட்டினுடைய ஈற்றடியின் ஒரு அடியை மட்டும் படிச்சான், அடுத்த அடியை படிக்கல. பாட்டினுடைய ஈற்றடி, அதுல ஒரு அடிக்கு ஒரு மிஸ்ரன்னு சொல்லுவாங்க அரபியில. அப்போ ஒரு மிஸ்ரா மட்டும் சொன்னான்.
உடனே இவனும் கவிஞர் தானே, உடனே பார்த்தான், ஓ என்ன அது இன்ன பின தைய இம்ராவுல் கைசி இன்னா பாக்குமா, இம்ராவுல் கைசினுடைய இரு பெண் மக்களே நிச்சயமாக உங்க அப்பன், இவ்வளவுதான் அர்த்தம் இருக்கு, உங்க தந்தைன்னு இருக்கு. இதுல என்ன இருக்கு, இதுக்கு அடியும் இல்லை நுழையும் இல்லையே, என்னடா இருக்கு, இது பரவாயில்ல, இதை கொண்டு சொல்லிடலாம்னு சொல்லி போட்டு இந்த கூறுகட்ட கும்பார், இவனும் கவிஞன் பேர்ல நடமாடிக்கிட்டு இருக்கான்ல சில பேரு, கவிஞர்னு பேரை வச்சுக்கிட்டு, அத மாதிரி அந்த ஆளு என்ன பார்த்தான், இம்ராவுல் கைஸ போய் கொல்ல போனவன், சரி சொல்லிடலான்னு வந்தான். வந்த உடனே அவளுக்கு மாவிடிச்சுக்கிட்டு இருந்தா, ரெண்டு பேரும், ரெண்டு மவளும் மாவிடிச்சுக்கிட்டு நிக்கா. போன உடனே இவன் சொன்னான், இன்ன பின தைய இம்ராவுல் கைசி இன்னா பாக்குமா, நிச்சயமாக இம்ராவுல் கைசினுடைய அருந்தவ புதல்விகளே உங்களுடைய தந்தை, இன்ன அபாக்குமா நிச்சயமாக உங்களுடைய தந்தை. அது எழுவாயோட நின்னது, பயனிலை முடியல, அடிச்சா அந்த ரெண்டு தங்கச்சி அக்காள் இருக்காள்ல, தங்கச்சி புத்திசாலியாவே இருப்பா, பிள்ளையில மூத்ததை விட மக்கு மூத்தது ரெண்டாவது இருப்பா, வேற எங்கேயாவது போயிடாது, லமீரை கொண்டுகிட்டாங்க வேளாது, அதனால பொதுவா ரெண்டாவது இது. அவ அந்த ரெண்டாவது படிச்சா, கத்தீலும் இன்னல் காத்திலா லதைக்குமா, இம்ரவுல் கைஸ் என்ற பெரும்புலவனை கொன்ற அந்த சிறுமை படைத்த சீரடைந்த பேர் ரெண்டு பேரும் இங்கதான் நிற்கான் அடினா, திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் உலக்கை சாத்தி ஆளை கொண்டுட்டான். அதனால அரபி பாஷையில சொல் சுருக்கம் பொருள் விளக்கம் இருக்கும். அரபி பாஷைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்